பாவக்காய் வந்துட்டு நீங்க கூட்டு மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வீக்லி ஒன்ஸ் எடுங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ சிட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒன்லி ஃபார் லேடிஸ். நைட் டயத்துல வந்து ஃபேட் ஐட்டம் எடுக்காதீங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்னைக்கு டாபிக் வந்துட்டு ஹார்ட்டுக்கு உண்டான 3 டிப்ஸ். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு காய், ஒரு பழம், ஒரு முத்ராங்க. ரொம்ப ஈஸியா இது 3ம் நான் கரெக்டா பண்றேன்னும் போது நான் கவலைப்படவே வேண்டாம் ஹார்ட்டுக்கு. இது வந்து நிறைய லேடிஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுங்களுக்கு, வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். முத்ராவை அவங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு. ஸோ ஏதாவது ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கள். ஒரு காய் சொன்னால் அது பாவக்காங்க. பாவக்காய் கூடவே வந்து பாவக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிட்டாலே வாமிட்டிங் வரும், அந்த ஸ்மெல் வந்து என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுன்றவங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். பழம் வந்துட்டு பலாப்பழங்க. இப்போ சீசன், அது கண்டிப்பாக எடுங்க. பலாப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அது ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டில் பிளட்டை வந்துட்டு திக்காக்குற ஒரு விஷயத்த வந்துட்டு அது பாதுகாப்பாக வந்துட்டு அதை நீர்க்க வைக்குது. ஸோ அது வந்து அது இல்லாமல் அதில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது. இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, பாக்கி எல்லாருமே எடுக்கலாம். ஸோ ஒரு காய், ஒரு பழம் சொல்லிட்டு ஒரு முத்ராங்க, ஹார்ட் முத்ரான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதை நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய இசிஜிலெல்லாம் ரிசல்ட் மாறி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட கையை வந்துட்டு ஆட்காட்டி விரல கட்டை விரல் அடியில் வச்சுட்டு கட்டை விரலோட பாக்கி நடுவில் இருக்க 2 விரலையும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு சுண்டு விரல இப்படி நீட்டி இருக்கணுங்க. இது வந்து ஹார்ட் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த முத்ரா வந்துட்டு நீங்கள் 11 to 1 பண்ணும்போது இன்னும் பயங்கர அபரிதமான ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போனா பண்ணலாம். காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. முத்ரா ஏதோ ஒரு நல்ல மியூசிக் போட்டுக்கோங்க. இல்லைங்க எனக்கு காலைல டைம் மேலே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்னா நைட்டு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. இல்லை சாப்பிட்டுட்டு பண்ணோன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணல. இப்போ நீங்கள் 9 o'clock சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 11க்கு இப்போ அப்படி தான் எல்லாரும் 11க்கு தான் சாப்பிட்றாங்க. ஸோ இன்கேஸ் 9க்கு சாப்பிட்டா ஒரு 2 ஹவர்ஸ் 11க்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முத்ரா பண்ணுங்க. உங்களால் வஜ்ராசனத்தில் உட்கார முடியும்னா அதில் உட்காருங்க. எல்லாம் சுகாசனத்திலே உட்காந்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷம் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த முத்ரா மட்டும்தான் நீங்கள் நின்றுட்டு கூட பண்ணலாம், நடந்துட்டு பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப சிவியராக வந்துடுச்சு ஹார்ட் ப்ராப்ளம் போது பக்கத்தில் இருக்கவங்க இந்த முத்ரா வச்சு அவர் கையை பிடிச்சிட்டு இருந்தாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவர் உயிரை காத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டிவான ஒரு முத்ரா. ஸோ அதனால தான் இதை ஹார்ட் முத்ரானே நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. நீங்கள் வந்து பலாப்பழம், கொத்தவரக்காய், பாவக்காய் வந்துட்டு நீங்கள் கூட்டு மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வீக்லி ஒன்ஸ் எடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹார்ட் பிளாக்ஸை பற்றின கவலையே வேண்டாம். ரெண்டாவது வந்து சிம்பிளாக அக்குபஞ்சரில் நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற சுண்டு விரலில் வந்து இப்படி நல்ல அழுத்தம் கொடுத்து பாருங்கள். நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் யாரையாவது அவங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக அழுத்த முடியுமா பண்ண சொல்லுங்கள். உங்களால் டாலரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வலின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியல, வேர்க்குது, கையை உதற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வடபழனி அக்குபஞ்சர் சென்டர், சாய் அக்குபஞ்சர் சென்டர் வடபழனியில் இருக்குது. நீங்கள் வந்து இதில் எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ சிட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு. ஸோ லேடிஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டிங் வேணும், இல்லை வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக பேசணுன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ கன்சல்டிங்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இதை வந்து தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டுனாலே நம்ம ரொம்ப பயப்படுறோம். இப்போ சமீப காலமாக உடனே ஒரு அட்டாக்கை மேசிவாக வந்து உயிர் போகிற அளவுக்கு ஆகுது. ஸோ எதனால் ஏன் நம்மளுடைய உணவு முறை ரொம்ப தப்பாக இருக்குது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம உடனே சடனாக மாற்ற முடியாது, சின்ன சின்ன சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த முத்ரா உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். காய்கறி இது எல்லாமே வந்து நல்லா பசிச்சு சாப்பிட்ணுங்க. நல்லா பசிச்சு சாப்பிட்டோன்னா நல்ல முறையாக டைஜஷன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நைட் டயத்தில் வந்து ஃபேட் ஐட்டம் எடுக்காதீங்க. அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப கொழுப்பான குழம்பு, நான்வெஜ், முட்டையெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 3 முட்டை 4 முட்டைலாம் சாப்பிட்றாங்க. முட்டை இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்கன்னு பசங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போலேருந்தே சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயே எங்கள் அக்கா பையன் வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை 3 முட்டை கம்பல்சரி சாப்பிட்றேன்றான். ஸோ அதெல்லாம் வந்து உணவில் ஒரு கட்டுப்பாடாக வாங்க. ஹார்ட்டை வந்து பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா மற்ற எல்லா ஆர்கனுக்கு ஏதாவது வந்தால் கூட நம்ம வந்துட்டு அதை பொறுமையாக ட்ரீட் பண்ணிக்கலாம், லிவரோ கிட்னியோ. பட் ஹார்ட் மட்டும் ஒரு அட்டாக்கை மேசிவாக வந்துச்சுன்னா உயிரியே நம்ம பறி கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த ஹார்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஹாப்பியான மனநிலையில் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னது நம்ம ஹார்ட்டுக்காக நம்ம பண்ணுறோன்னு கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.